இன்றைய கிறிஸ்தவத்தின் நவீன போதகர்கள் சபை விசுவாசிகளிடம் எவைகளைச் சொல்லி எவைகளைக் காட்டி எப்படியெல்லாம் பயமுறுத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள் தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியத்திலிருந்து இவைகள் எப்படி வேறுபடுகின்றன? விசுவாசிகள் எப்படி இவைகளை இனம் கண்டு விலகுவது? இந்த மிக முக்கியமான செய்தியை பார்க்கலாம் வாங்க. இன்றைய பல போதகர்கள் விசுவாசிகளின் பலவீனத்தை பயன்படுத்தி சில குறிப்பிட்ட விஷயங்களைச் சொல்லி பயமுறுத்துகிறார்கள். எப்படி? சாபம் பற்றிய யுக்தி. நீங்கள் காணிக்கை அல்லது தசமபாகம் கொடுக்காவிட்டால் உங்கள் குடும்பம் சபிக்கப்படும், உங்கள் வருமானம் ஓட்டையுள்ள பையிலே போடப்படும் என்று கூறி பயமுறுத்துகிறார்கள். விதை விதைத்தல் யுக்தி. ஒரு குறிப்பிட்ட தொகையை விதைத்தால்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், இல்லையெனில் உங்கள் ஆசீர்வாதம் தடைபடும் என்று கூறுவது. பொருட்களை காட்டுதல் யுக்தி. எண்ணெய், கயிறு, கைக்குட்டை போன்ற பொருட்களை காட்டி இதில் வல்லமை இருப்பதாக கூறி அவற்றை விற்கவோ அல்லது காணிக்கைக்காக வழங்கவோ செய்கிறார்கள். தீர்க்கதரிசன மிரட்டல் யுக்தி. உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, அதை தவிர்க்க இந்த விசேஷ காணிக்கையை செலுத்து என்று தனிப்பட்ட ரீதியில் பயப்படுத்துகிறார்கள். ஆசீர்வாத ஆசை யுக்தி. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் கொடுத்து பாருங்கள் என்று பொருளாசையை விதைக்கிறார்கள். வேதாகம சத்தியத்திற்கும் இவைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? வேதம் போதிக்கும் கொடுத்தலும் நவீன சுரண்டல்களும் முற்றிலும் வேறுபட்டவை. சுரண்டும் போதகரின் நோக்கம் போதகரின் சொத்து மற்றும் ஆடம்பரம். வேதம் சொல்லும் நோக்கம் சுவிசேஷ பணி மற்றும் ஏழைகளுக்கு உதவுதல். சுரண்டும் போதகரின் அடிப்படை பேராசை. பைபிள் போதனை அன்பு மற்றும் மனமு வந்து கொடுத்தல். சுரண்டும் போதகர் கொடுத்தால்தான் தேவன் தருவார் என்கிறார். இது வியாபாரம். தேவன் தந்ததால் நன்றியோடு தருகிறோம் என கற்றுத்தருகிறது பைபிள். இது ஆராதனை. கவனியுங்கள். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களின் அழிவு உறங்காது என 2 பேதுரு 2:3 சொல்கிறது. சுரண்டும் போதகர்களை விசுவாசிகள் எப்படி இனம் கண்டு விலகுவது? விசுவாசிகள் ஏமாறாமல் இருக்க பின்வரும் அடையாளங்களை கவனிக்க வேண்டும். போதகர் செய்யும் பிரசங்கத்தின் மையம் என்ன என்று கவனியுங்கள். ஒரு போதகர் எப்போதும் பணத்தை பற்றியும் உலக ஆசீர்வாதங்களைப் பற்றியும் மட்டுமே பேசுகிறார் என்றால் அங்கே ஆபத்திருக்கிறது. பரிசுத்த வேதம் பாவம், மனந்திரும்புதல் மற்றும் கிறிஸ்துவின் மூலம் உண்டாகும் ரட்சிப்பு இவைகளை மையமாக கொண்டது. கவனியுங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆடம்பர வாழ்க்கை முறையை கவனியுங்கள். ஊழியம் செய்யும் பணத்தில் போதகர் மிக ஆடம்பரமான வீடுகள், விலையுயர்ந்த கார்கள் என வாழ்ந்து விசுவாசிகள் வறுமையில் இருந்தால் அது கிறிஸ்துவின் வழியல்ல. கவனியுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20:29 என்று சொல்கிறது. கொழுக்க சொல்லும் விதத்தை கவனியுங்கள். யாராவது உங்களை கட்டாயப்படுத்தினாலோ அல்லது பயமுறுத்தினாலோ அது தேவனுடைய சத்தம் அல்ல. ஏனென்றால் அவனவன் விசனமாயமல்ல, கட்டாயமாயமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்றுதான் 2 கொரிந்தியர் 5:7 சொல்கிறது. விசுவாசிகளுக்கான தற்காப்பு முறைகள் என்ன? வேதத்தை ஆராயுங்கள். பெரேயா ஊர் விசுவாசிகளைப் போல போதிக்கப்படும் காரியங்கள் வேதத்தில் இருக்கிறதா என்று நீங்களே வாசித்துப் பாருங்கள். அப்போஸ்தலர் 17:11. ஆவிகளை சோதித்துப் பாருங்கள். அற்புதம் நடப்பது ஏலே ஒருவர் உண்மையானவர் என்று அர்த்தமல்ல, அவருடைய கனி அதாவது குணாதிசயம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். உங்கள் சுயாதீனம். கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள். எந்த ஒரு மனுஷனுக்கும் அல்லது பயமுறுத்தலுக்கும் நீங்கள் அடிமையாக வேண்டியது இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். யோவான் 8:32. எந்த மனுஷனும் உங்களை விடுவிக்க முடியாது. ஆசீர்வாதம் தருகிறேன் அல்லது சாபத்தை நீக்குகிறேன் என்று சொல்லி பணம் வாங்குவது பிலேயாமின் வழியாகும். இந்த தைலத்தை தடவினால் வல்லமை வரும், இவ்வளவு கொடுத்தால் தீர்க்கதரிசனம் கிடைக்கும் என்று சொல்வது தேவனுடைய கிருபையை வியாபாரமாக்கும் செயல். தேவன் தருகிற ஆவிக்குரிய காரியங்களை பணத்திற்கு ஈடாக பயன்படுத்துவது என்றைக்கும் தேவனுக்கு பிரியமானதல்ல. அவர்களுக்கு என்றைக்குமே இருளே வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை உறுதியாக பற்றிக் கொள்ளும்போது போலியான மிரட்டல்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாக வாசித்து தியானியுங்கள்.
கர்த்தர் உங்களை சரியான சத்தியத்துக்கு நேராக நடத்துவாராக. ஆமேன்.